அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு அலக்கு 7ல் இருந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு அப்படிங்கிற அந்த தலைப்புல 15 கேள்விகள் இதுல இடம்பெறுகிறது. இதில் குறிப்பாக திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள் இவற்றை எல்லாம் பார்த்திருக்கின்றோம். இதனுடைய பெயர் காரணம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். திரு என்பது அடைமொழி, குறள் என்பது இரண்டடி வெண்பா அப்படின்னு அர்த்தம். திரு அப்படின்னாக்கா அடைமொழி, குறள் அப்படிங்கிறது இரண்டடி வெண்பாக்களுக்கு தான் குறள் வெண்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் அந்த பெயர் திருக்குறள் அப்படிங்கிறது. குறுக்கிய அடிகளை கொண்டதால் அப்படிங்கிறதுக்கு பதிலா நீங்க ஈரடி வெண்பா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடை அடுத்த கருவி ஆகு பெயர், அதாவது வெண்பா என்ற இரண்டு அடிகளை குறிக்கின்ற காரணத்தினால் அந்த பெயர் பெற்றது அப்படிங்கிறது அந்த ஆகு பெயரோட. இந்த அடையை அடுத்து அடைங்கிறது திரு என்ற அடை. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு, இந்த திருக்குறளுடைய சிறப்பு பெயர்கள், இதெல்லாம் உங்களுக்கு பொதுவான செய்திகள் தான் தெரிஞ்சிருக்கும். என்னுடைய 3 அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், 133 அதிகாரம், 1330 திருக்குறள், இயல்கள் 9 அப்படிங்கிற பொதுவான செய்திகளை எல்லாம் தாண்டி இந்த அறத்துப்பால் தாண்டி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒரு எழுத்தில் முடியக்கூடிய குரட்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு குரலுக்கு புத்தி என்று முடிகின்ற ஒரு குரல். பொதுவான செய்திகள், திருக்குறளுடைய சிறப்பு, அவற்றையெல்லாம் நாம் பின்னாடி போக போக அப்படியே தெரிஞ்சுக்கலாம். திருக்குறளின் சிறப்பு குறிப்பாக திருக்குறளினுடைய முன்னோடி எனப்படுவது புறநானூறு செய்திகள் எல்லாம் நாம் கடந்து பின்பற்றக்கூடிய செய்திகளுக்கு எல்லாம் திருக்குறளுடைய சிறப்புகள் இதெல்லாம் அப்பப்போ பாடம் நடத்தும் பொழுது நான் இடையில சொல்லிக்கிட்டே வரேன். சிறப்புகள் என்ன, பாரதியார் வள்ளுவரை பாராட்டக்கூடியது, பாராட்டுகிறார். பல பேர் இவர்கள் எல்லாம் திருக்குறளை பாராட்டுகிறார். பொதுவான சில கருத்துக்கள் எல்லாம் தாண்டி நமக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதியான ஒரு 20 அதிகாரங்கள் மட்டும் இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்திருக்கின்றோம். அதுல இன்றைக்கு முதல் அதிகாரமாக ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு போயிடலாம். ஒழுக்கமுடைமை அப்படின்னாக்கா தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு கடந்து தனி மனிதனுடைய ஒழுக்கம் அப்படின்னு நல்வழியில் நடக்கக்கூடிய ஒரு பண்புக்கு பேர் தான் ஒழுக்கம். இது மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, உண்மை நிலையோடு இருக்க வேண்டும், சுய கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும், பொது இடங்களிலும் தனிமையிலும் நாம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கறது வலியுறுத்துவதாக இந்த ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற இந்த குறள் இருக்கு. இதனுடைய அதிகார விளக்கம் நல்ல வழியில் நடக்கக்கூடிய ஒழுக்க பண்புகளை போற்றும், அதுதான் அந்த போற்றுவதற்கு பேர் தான் இந்த ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிற இந்த பாடப்பகுதியை பார்த்திருக்கிறோம். அறத்துப்பாலில் இல்லறவியலில் இருக்கின்ற அதிகாரம் ஒழுக்கம் உடைமை. குறளின் 131 ஆரம்பமாகிறது. அது பார்க்கலாம். முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இங்க இந்த இதனுடைய விளக்கம் உங்களுக்கு எளிமையான விளக்கம் தான் இல்லையா? ஒழுக்கம் மேன்மையை தருகின்ற காரணத்தினால் அந்த ஒழுக்கம் உயிரை விட மேலானதாக நாம் ஒற்றி நடத்தல் வேண்டும், அதை காத்துக் கொள்ள வேண்டும். ஓம்பப்படும் அப்படிங்கிறது அதனை நாம் காத்து நடந்து கொள்ள வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம், அடுத்தது ஒழுக்கம், மறுபடியும் இந்த வார்த்தைகள் வருது இல்லையா? இப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நாம திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள்ல இருந்து முடியக்கூடிய குறள் வரிசை அது எத்தனை வார்த்தைகள்ல முடிஞ்சிருக்கு, அது அதனுடைய பொருள் என்னங்கிறது கேட்கப்படலாம், எதுகை முனை கேட்கப்படலாம், அணி இலக்கணம் இதுல என்ன அணி சுட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்கப்படும். ஒவ்வொரு திருக்குறள் இருந்து வரக்கூடிய அதே போன்று அதனுடைய வார்த்தையினுடைய பொருள் என்ன பொருள் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியெல்லாம் தான் இதுல இருந்து பொதுவான கருத்துக்கள் 1-2 கேள்வி கேட்கப்பட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். எதுகை முனை ஏது பொருள் தெரிஞ்சுக்கணும், வார்த்தைகளுக்குரிய அர்த்தம் தெரியணும், என்ன அணி குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியணும், உள்ளே வரக்கூடிய இலக்கண குறிப்புகள் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இந்த குறளினுடைய முக்கியத்துவம். இன்னொன்னு, அதனுடைய பொருள் நேரடி பொருளா இருக்கா மறைமுகமா இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பொருளை கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதுதான் இப்ப இந்த ஒழுக்கம் விழுப்பம் மறுபடியும் ஒழுக்கம் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு இல்லையா? இப்படி ஒரே போன்று வருகிறது பாருங்க. அப்போ இது 2ஆம் எழுத்து ஒன்று போல் வருவது எதுகை அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுலயும் தலை குறிப்பிடும் பொழுது கூட இதுல தலைகள் எல்லாம் நாம இதுல கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். இன்னும் நடத்தக்கூடிய பாடங்கள்ல குறித்து வருவோம். இப்போதுக்கு நாம இந்த பாடத்தை பார்த்து போயிட்டு இருக்கலாம். 2வது குறள், பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதுவே துணை. நாம் ஒரு பொருளை காக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கெடாமல் காக்க வேண்டும். அது என்ன? இங்க நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒழுக்கம் தான் அந்த ஒப்பற்ற துணை. நமக்கு வேற எதையும் காத்துக்கொள்ள வேண்டும் அவசியம். நமக்கு துணையாக கூடியது எது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஒழுக்கம் தான் நமக்கு துணையாக நிற்கும். எனவே அந்த ஒழுக்கத்தை நாம்
வருத்தப்பட்டாவது கஷ்டப்பட்டாவது அந்த துணையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இங்க பரிந்தோம்பி பேரினும் அப்படிங்கிற, அதே போல தெரிந்தோம்பி அப்படிங்கிற இடத்துலயும் ரீ இருக்கு இல்லையா, இரண்டாவது எழுத்து இறுதி இங்கே சொல்லப்பட்டது. அடுத்த குறள் 133வது 133 மொத்த திருக்குறளின் அதிகாரமும் 133. இப்பொழுது நாம் பார்த்திருக்கின்ற குறளும் 133வது குறள். கொஞ்சம் முக்கியமான குறள் தான் இது. பாத்தீங்கன்னா அணி இலக்கணம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்து தரப்பட்டிருக்கு. முதல் நிலை தீவகம். இப்ப தீவகம் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தீவகம் அப்படின்னா விளக்கு என்று பொருள்படும். விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, இங்க அணி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தீவக அணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு சொல் ஒவ்வொரு இடத்தில் நின்று மற்ற எல்லா சொற்களுக்கும் பொருள் தருவதாக அமையும். எல்லா சொற்களுக்கும் இந்த முதல் ஒரு வரக்கூடிய ஒரு வார்த்தையானது பொருள் கொடுக்கும், அதற்கு துணையாக இருக்கும். எப்படின்னாக்கா, இப்ப தீவகம்னா விளக்கு. ஒரு இடத்துல பற்ற வைக்கப்பட்ட இந்த விளக்கானது அந்த அறை முழுவதுமே வெளிச்சம் தருகிறது இல்லையா. அது போல எழுத்து அல்லது ஒரு சொல்லானது ஒரு இடத்தில் நின்று அது பின்னால் வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுக்கும் பொருந்தி அமையும். இப்ப நம்ம இது முதல்நிலை தீவகம் அப்படின்னு சொன்னா, ஒரு சொல் முதலில் நின்று, இங்க ஒழுக்கம் என்ற சொல், ஒழுக்கம் உடைமை என்ற ஒரு சொல் குடிமையை தரும், இழுக்கத்தை கொடுக்கும், இழிந்த பிறப்பாயும் மாற்றும். அப்போ எல்லாவற்றுக்கும் ஒழுக்கம் என்ற சொல் ஒரு சொல்லானது இங்கு நின்று முதலில் நின்று பின்னால் வரக்கூடிய நிற்கின்றது. எனவே அதுதான் இந்த முதல்நிலை தீவகம். அப்ப முதல்நிலை தீவகத்துக்கு உரிய குறள் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒழுக்கம் உடைமை குடிமை, ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு. ஒழுக்கம் உடையவர் தான் உயர்ந்த குடியினர் ஆவார். அது இல்லாதவர், எது இல்லாதவர் அப்படின்னா அந்த மறுபடியும் ஒழுக்கம் உடைமைங்கிறத நம்ம எடுத்து வச்சுக்கணும். அந்த அது இல்லாதவர் அப்படிங்கறதுதான் வந்துட்டு இழுக்கம் அப்படிங்கிறது சொல்றாங்க, அந்த வார்த்தையை வச்சு கொடுக்குறாங்க. அது இல்லாதவர் தாழ்ந்த பிறப்பினர் அவர், இழிந்த பிறப்பாய் விடும் அப்படிங்கிறது அர்த்தத்தை தருகிறது. தொடர்கிறது அடுத்த குறள். வரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்புழுக்கும் குன்ற கெடும். இங்க திருவள்ளுவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வர்றது போல தெரிஞ்சு பாருங்க. மறப்பினும் அப்படின்னா நாம் கற்ற கல்வியை மறந்தாலும் கூட, இந்த அதிகாரம் ஒழுக்கத்தை பற்றி பார்க்கிறது. கற்ற கல்வியை மறந்தாலும் கூட மறுபடியும் கற்றுக்கொள்ளலாம். ஒத்துக்கொள்ளலாகும் அப்படின்னா மறுபடியும் கற்றுக்கொள்ளலாம். மறப்பினும் அப்படின்னா கல்வியை மறப்பினும், கற்ற கல்வியை மறப்பினும். ஒத்துக்கொள்ளலாகும் அப்படின்னா மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறான் பாருங்க. ஆனால் பார்ப்பான், பார்ப்பான் அப்படிங்கிறது யாரை குறிப்பிடுகிறதுனா அந்தணர்களை குறிக்கிறது. அந்தணர்கள்னா யாரு? வேதங்களை கற்றவர்களை குறிக்கிறது. அந்தணர்களே ஆனாலும் கூட அவர்கள் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு என்ன, அவர்களுமே ஒழுக்கம் கெட்டால் இழிந்த பிறப்பினரே ஆவர் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் அப்படிங்கிறது தெரியல. ஒரு மறைமுகமாவோ அல்லது நேரடியாவோ சொல்றாரா அப்படின்னு. பார்ப்பான் என்பவர்கள் உயர்ந்த குடிப்பிறப்பை சார்ந்தவர்கள் என்றும், அவர்கள் ஒழுக்கம் கெட்டால் அவர்களும் இழிந்த பிறப்பினரே அவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்படின்னா இழிந்த பிறப்பினர்னு இவர் யார சொல்றாரு அப்படிங்கிறதுனா, ஒழுக்கம் கெட்டவர்களை, தங்களுடைய நிலையில் இருந்து மாறுபடுபவர்களை, நல்வழி நடக்காதவர்களை இழி பிறப்பினர் அப்படின்னு குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர். ஆனா இங்க நேரடியாக என்ன சொல்றாருனாக்கா, பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு மரபை கொடுக்கின்ற ஒரு இனத்தை கொடுக்கின்றார், அந்தணர்களை சுட்டி காட்டுகிறார். திருவள்ளுவருமே வந்துட்டு பார்ப்பனர்கள் என்று அந்தணர்களை வந்து உயர்த்தி கூறியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்த குறள் 135வது குறள். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லாத கண் உயர்ந்து. அழுக்காறு அப்படின்னு சொன்னா பொறாமை குணம். பொறாமை, பொறாமைங்கிற குணம். அந்த அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா, பொறாமை உள்ளவனிடத்தில் செல்வம் இல்லை. ஆக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல செல்வத்தை குறிக்கிறது. ஆக்கம் போன்றில்லை அப்படின்னா செல்வம் இல்லை. ஒழுக்கம் இல்லாதவனிடத்திலே இருக்கக்கூடிய அப்படின்னா, பொறாமை உடையவனிடத்துல பணம் சேராது, பொருள் சேராது. ஒழுக்கம் இல்லாதவன் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. உயர்வு பொறாமை குணம் இருந்தாக்கா பொருள் சேராது. பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட பொறாமை குணம் இருக்கு அப்படிங்கிற பொருளையும் தருகிறது. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு இங்கு சுட்டிக்காட்டு. அடுத்தது குறள் 136வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவு. இழுக்கத்தின்
ஏதம் படுவாக்கு அறிவு. அப்படின்னா ஒழுக்கம் குறைஞ்சிருச்சுன்னா ஒழுக்கத்தின் ஒல்கார், ஒழுக்கம் குறைந்து விட்டால், ஒல்கார்னாக்கா மனம் தளராமல் இருத்தல். ஒழுக்கம் குறைந்தால் குற்றம் ஏற்படும், துன்பம் ஏற்படும் என்பதனை அறிந்து இந்த உறவூர் யாரு மன வலிமை உடையவர்கள் என்ன செய்வாங்கன்னா, மன வலிமை கொண்டவர்கள் இந்த ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டாங்களாம். இழுக்கத்தின் ஏதம் படுவாக்கு, ஏதம் என்றால் அப்போ ஒழுக்கத்திலிருந்து நாம் வேறுபட்டால் துன்பம் ஏற்படும் என்பதனை தெரிந்து கொண்டு மன உறுதி உடையவர்கள் அந்த ஒழுக்கத்தை விட்டு தராமல் வாழ்ந்து கொள்வார்கள். அதான் ஒழுக்கத்தின் ஒல்கார். ஒல்கார் அப்படின்னாக்கா மனம் தளராத உறவோர், உறவோர் அப்படிங்கிற அர்த்தம் மன வலிமை உடையவர்கள் அப்படின்னு பொருள். இப்ப ஏதம் என்பது இந்த இடத்துல குற்றம் அல்லது துன்பம் அல்லது கேடு என்ற பொருள் என்றால் நீங்கள் சொல்லலாம். ஏதம் அப்படின்றது துன்பம், கேடு, குற்றம், தவறு போன்ற பொருள் படுகிறது. பொருள் 137. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கத்தின் எய்துவர் எய்தாமல். ஒழுக்கம் உடையவர்கள் மேன்மை அடைவார்கள். அந்த ஒழுக்கத்தை தவறியவர்கள் தீராத பழியை அடைவார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாமல். அப்ப ஒழுக்கத்தினுடைய ஆப்போசிட் வார்த்தை வந்து இழுக்கம் அப்படிங்கிறது. ஒழுக்கம், இழுக்கம் எதிர் சொற்று தெரிந்து கொள்ள வேண்டும். 138. நன்றிக்கு வித்தாகும் நல் ஒழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல் ஒழுக்கம் வந்துட்டு நம்முடைய நன்மைகளுக்கு எல்லாத்துக்கும் மூலம். அதான் வித்து. வித்து என்பது விதையை குறிக்கிறது. நன்றிக்கு விதையாகும் நல் வித்தாகும் நல்வொழுக்கம். தீ ஒழுக்கம் என்றைக்குமே துன்பத்தை தான் தரும். தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை அப்படின்னாக்கா இந்த பழி, தீரா பழி, துன்பம் அப்படிங்கிற சொல் எல்லாமே நீங்க பொறுப்பிக்கலாம். என்றும் துன்பத்தை தரும், இடும்பை தரும். இடும்பு அப்படின்னா துன்பம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும். 139. ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே. ஒல்லாவேனாக்கா தெரியாமல் கூட அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஒல்லாவே தெரியாமல். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்றார். ஒழுக்கமுடையவர்கள் வந்துட்டு மறந்தும் கூட தீய சொற்களை பேச முடியாது. மறந்து தெரியாம ஒல்லாவே அப்படின்னாக்கா மறந்தும் கூட தீய வழுக்கியும் வாயால் சொல்லும். வாயிலிருந்து வழுக்கிட்டு இந்த வார்த்தைகள் வராது. வாய் தவறி அப்படின்னு நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. வாய் தவறி வந்துருச்சு, இந்த வார்த்தை வந்து வாய் தவறி வந்துருச்சு, நான் சொல்லிட்டு கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோமே. அந்த வாய் தவறி வந்தது அப்படிங்கிற தவறியும் கூட ஒழுக்கமுடையவர்களுக்கு இது மாதிரியான சொற்கள் எல்லாம் வராதான். வாய் தவறி கூட வராது அப்படிங்கிறது திருவள்ளுவர் எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸா சொல்றாரு. அடுத்த பொருள் உலகின், அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் எல்லார் அறிவிலாக. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து பாருங்க. ஊரோடு சேர்ந்து வாழ. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், ஊரோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்ப இல்லைன்னா என்ன ஆகும்? அதாவது உலகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தோடு ஒட்ட வாழ்னாக்கா உலகம் எந்த வழியில போகிறதோ அந்த நல்ல வழியில, அந்த நல்வழிதான் நாம் எடுத்துக்கின்றது. நல்வழிக்கு ஏற்ப நாமும் நடக்கிறது தான் அறிவுடைமையாகும். அப்படி அது இல்லை அப்படின்னு சொன்னானா, அப்படி இல்லைன்னா எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும் சரி அறிவிலாக பாருங்க. ஊரோடு ஒத்து வாழவில்லை என்று சொன்னால் நாம் அங்கு தவறாக கருதப்படுவோம். எனவே நாம் ஊரோடு சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஊரோடு உலகத்தோடு ஒட்ட ஒழுகு அப்படின்னு அந்த திருக்குறள் அதிகாரம் ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம் நிறைவேறுகிறது. ஒழுக்கமானது ஒரு வாழ்வில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது அடுத்த அதிகார கருத்துக்களுக்கு வருவோம். தொடர்கின்ற அதிகாரம் பொறை உடைமை. பொறை உடைமை அப்படிங்கிறது பொறும். ஏற்கனவே நான் சொல்றேன், போனதான் பார்த்தோம். பொறுமையோடு இருக்க வேண்டும். இப்ப இந்த பொறுமை எப்படிப்பட்ட பொறுமை நமக்கு தேவை? பொறை அப்படிங்கிறது பொறுமை. எப்பேற்பட்ட பொறை தேவை அப்படின்னா, பிறர் தீங்கு செய்வது கண்டும், யாராவது நமக்கு தீமை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாமே, அந்த தீமையை கூட நாம் பொறுத்திருக்கக்கூடிய பண்புதான். அதுதான் போற்றப்படுகிறது. அதுதான் பொறுமையாம்.
அடுத்தவர்கள் தீமை செய்தாலும் நாம் அவர்களுக்கு எந்த தீங்கும் மறுபடியும் செய்யாமல் இருக்கின்றோம் இல்லையா, அதுதான் உடைமை குணத்திற்கான அர்த்தம். சரி, இப்ப அதனுடைய குரல் பண்ணலாம். குரல் எண் 151. இது அறத்துப்பாலில் இருக்கக்கூடிய இல்லறவியலில் இருக்கக்கூடிய அதிகாரம் உடைமை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல. முன்னாடியே கொடுத்தாச்சு. முன்னாடி கொடுத்திருக்கேன்னாக்கா ஓமை அணி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓமை அணி அப்படிங்கிறது ஓமை ஒரு தொடராக, ஓமை மற்றொரு தொடராக ஓம உருவு வெளிப்பட்டு நிற்கு போல. அந்த இடத்துல ஓம உருவு வெளிப்பட்டு நிற்கு. எனவே அது ஓமை அணிக்கு இந்த குரல் பொருந்துகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வா கொடுத்தல். அதாவது இந்த நிலம் எப்படி பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா, தன் மீதே நின்று கொண்டு ஒருத்தன் தன்னையே தோன்றுதான். அதான் நிலம் பொறுத்துக் கொள்வது. வேற ஒண்ணும் கிடையாது. நிலம் வேற எப்படி பொறுத்துக் கொள்ளும்? அதன் மேலேயே நின்றுட்டு அதையவே நாம தோன்றுகிறோம். ஏன் தோண்டும் பொழுது அதை எவ்வாறு பொறுத்துக் கொள்கிறதோ அது போல நம்மை இகழ்பவரை நாம் பொறுத்துக் கொள்ளுதல் என்று சொல்லப்படுறா. நாம நிலம் போல இருக்க வேண்டும். நிலத்தின் தன்மையை போல அமைதியாக இருக்க வேண்டும். அதான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இகழ் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்துச்சுக்கோம். எதுகை, முனை, ஏய்வு, முரண் இதெல்லாமே கண்டுபிடிச்சு தெரியும். எதுகை என்பது 2வது எழுத்து, மோனை என்பது எழுத்து, ஏய்வு இறுதி எழுத்து. இறுதி எழுத்து சொல்லும் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல பொறுத்தல் தலை அப்படின்னு கொடுத்திருக்க. தலைனா என்ன அப்படின்னா முதன்மை, பொறுமையாக இருக்கிறது தான் முதன்மையான ஒரு விஷயம். நிகழ்வா பொறுத்தல் தான் தாய். அதிகப்படியாக ஒரு நல்லவன் அப்படின்னு ஒருத்தர் எப்படி யார சொல்லுவாங்கன்னாக்கா, நான் தலைமையா இருக்கக்கூடிய தலை அவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். தலைனாக்கா எல்லாவற்றும் முதன்மை அப்படிங்கிறார். இந்த இடத்துல நம்முடைய ஒழுக்க பண்புகள், நல்ல பண்புகள் பொறுமைதான் தலை. சரி, அடுத்தது குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை. பொறுத்தல் மறத்தல் 6 உலாக்கு. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனை. அதாவது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய அந்த தீங்கினை நாம் பொறுத்துக் கொள்ளுதல் நல்லது. ஏற்கனவே நாம் பார்த்தோம். சரி, நிலத்தை போல நாம அமைதியா இருக்கோம் அப்படிங்கிறத விட அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் அதை மறந்து விடுதல் அதையும் நன்றாக அவர் செய்து விட்டால் என்று பொறுத்துக் கொள்வோம். 2வது பட்சமாக அவர் செய்த தவறை நாம் மறந்தும் விட வேண்டும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை இறப்பினை அப்படின்னு சொன்ன பொறுத்துக் கொள்ளுதல் என்பது நல்ல ஒரு விஷயம் என்றால் நல்லது அப்படிங்கிறதுதான் இறப்பினை என்றும் மறந்து விட்டுட்டேன். சரி, இறப்பினை என்றும் அதை மறத்தல் அதன் மறக்கக்கூடிய நிகழ்வுதான் நமக்கு தேவையான. அது அந்த பொறுத்துக் கொள்வதை விட நல்ல ஒரு குணமாக குறள் எண் 153. இன்மையுள் இன்மை விருந்துவரால் வன்மையுள் வன்மை மறவார். இன்மையுள் இன்மை, இன்மைனா என்ன? இல்லாத தன்மை, நம்ம கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு வறுமை. வறுமையிலேயே மிகவும் கொடுமையான வறுமை எதுனாக்கா விருந்து உறால். அப்படின்னா விருந்தினர்களுக்கு நாம் கொடுக்க முடியாமல் அவர்களை வரவிடாமல் தடுத்துக் கொள்ளுவது, விருந்தினரை விலக்குவது அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் வராமல் பார்த்துக் கொள்வது எவ்வளவு ஒரு கொடுமை பாருங்க. இல்லை என்று சொல்வதை விட விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, அதை விட அது ரொம்ப கொடுமையா இருக்கு. அப்போ அந்த இடத்த வராமல் தடுத்துக் கொள்வதுதான் இருக்கிறதுலயே வறுமையிலேயே மிக கொடிய வறுமை அப்படிங்கிறது விருந்தினர்களையே விலக்குவது. அதே போல வன்மையுள் வன்மை, வன்மை அப்படின்னாக்கா வலிமை என்ற பொருள் தெரியுது. வலிமையிலேயே மிகவும் பெரிய வலிமை என்ன அப்படின்னு சொன்னா மடவார் குறை. மடவார் அப்படின்னாக்க என்ன? தவறுதலாக தீமை செய்தல், மடமை குணம் உடையவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறை நாம் பொறுத்துக் கொள்வதுதான் வலிமையிலேயே மிகச்சிறந்த வலிமை கருதப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல விருந்தினரை பாதுகாக்காமல் விடுதல் அப்படிங்கிறது வறுமை, பொறுமையாக இருத்தல் அப்படிங்கிறது வலிமை. சரி, குறள் 154. நிறை உடைமை நீங்காமை கேட்டின் குறை உடைமை போற்றி ஒழுகப்படும். அப்படின்னா ஒரு முழுமை பேரு நம்ம விட்டு நீங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பொறுமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை நாம போற்றி நடக்கணும். அவ்வளவுதான். நிறையுடைமை நீங்காமை. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைமையான ஒரு முழுமையான ஒரு தன்மை நம்ம கிட்ட இருந்து நீங்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொறுமை குணத்தை நாம் போற்றி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அமைதியா இருக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், அவர்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறந்த வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லணும். தொடர்ந்து 155வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாதே வைப்பர். ஒருத்தாரை பொன் போல் பொதிந்து, இங்கே போல் அப்படிங்கிறது வெளிப்பட்டு வருகிறது. ஓமையணி இருக்கு அப்படிங்கிறது கருத்துச்சுனா இல்லையா?
அதாவது ஒருத்தார் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு நமக்கு தீங்கு செய்தவர்களை, ஒருத்தாரை ஒன்றாக வையாதே அப்படின்னாக்கா நாம அவர்களுக்கே தண்டனை கொடுத்துறோம்னு வச்சுக்கலாம். தீங்கு புரிந்தவர்களை நம்ம தண்டிச்சிடறோம்னாக்கா, ஆனா அவங்க தண்டித்தவர்களை இந்த பெரியவர்கள் மதிக்கவே மாட்டாங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் அப்படின்னு வரும்போது, அந்த எனக்கு ஒரு தவறு செஞ்சான், நான் அதனால அவனை தண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியவர்கள் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத போல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க. அதே என்ன ஒரு தவறு செய்தான், நான் அவனை மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றோம்னு வைங்க, தண்டிக்காமல் பொறுத்து கொண்டால் உலகம் இருக்கிற வரையில் பொன் போல போற்றுவார்களாம், பொன் போன்று போற்றி காப்பார்களாம். எனவேதான் பொன் போல் பொதிந்து அப்படிங்கிற வார்த்தைங்க. பொதிந்து வைத்தல் அப்படின்னு என்ன, பத்திரமாக இருக்கும் உள்ள வரையில் பாதுகாத்தல் அப்படிங்கிறது பொதிந்து வைத்தல். அப்படி உலகம் உள்ளவரையில் நம்மை அவர்கள் போற்றி காப்பார்கள் என்று திருவள்ளுவர் இங்கு கூறுகிறார். 156வது குறளுக்கு வேண்டாம். ஒருத்தார்க்கு ஒரு நாடு இன்பம், பொறுத்தார்க்கு ஒன்றும் துணையும் அப்படின்னா, இப்ப நம்ம முதல்ல சொன்ன குறள் தீங்கு செஞ்சவன தண்டிச்சோம்னு வச்சுக்கலாமே, ரைட். அன்னைக்கு இப்ப நாம தவறு செய்தான், அவனை தண்டித்து விட்டோம். அது அந்த நாளுக்குரிய மகிழ்ச்சியை கொடுத்துரும். ரைட், நம்ம அவரை நாம் தண்டித்து அப்படி. இதுவே அவர் மன்னிச்சு விட்டுறோம்னு வச்சாலாமே, பொறுத்து விட்டோம் வைங்களேன், சாகும் வரையில் புகழ் நிலைத்து ஒன்றும் துணையும் புகழ். ஒன்றும் துணை அப்படின்னு சொன்னா இறக்கும் வரையில் அந்த புகழானது நிலைத்து. முதல்ல அதுக்கு முன்னாடி கூட சொன்னதும் அப்படிதான், ஒரு தலை பொன்போல் பகுது அப்படின்னா அதுவும் வாழ்கின்ற காலம் வரையில் தான், இதுவும் வாழ்கின்ற காலம் வரையில் நாம் புகழோடு இருக்கலாம். குறள் 157. திறன் அல்ல தற்பிறர் செய்யினும் நோனொத்து அறநல்ல செய்யாமல். திறன் அல்ல அப்படின்னு சொன்னா திறன் அற்ற அப்படிங்கிறது இல்லையா, திறனற்றனா தகுதியற்ற. யார் செய்யறாங்க, பிறர் நமக்கு தகுதியற்ற செயலை, இழிவான ஒரு செயலை நம் மீது செய்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி செய்தாலும் அதற்காக மனம் வருந்தி அவருக்கு திரும்ப நாம் அரண் இல்லாத செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்யாது இருப்பதுதான் அதுதான் நல்லது. அதான் திறனல்ல தன் பிறர் செய்யணும். திறனல்லாத செயல்களை பிறர் நம் மீது செய்தார்கள். நோன் அப்படிங்கிறார், அப்படின்னு சொல்லாங்க, நோன் அப்படிங்கிறது மனசு உடைஞ்சு போய் மனம் வருத்தி அறநல்ல செய்யாமை நன்று அவர்களுக்கு மீண்டும் நாம் வேறு அறமற்ற செயல்களை செய்துவிடக் கூடாது. என்ன செய்யலாம், மன்னிச்சு விடலாம். திருவள்ளுவர் நிறைய மன்னிப்பை கொடுத்தே வர்றார். அடுத்த 158வது குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்று விடல். இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை, அதாவது யாரோ ஒருத்தர் இருக்காங்க தான் தான் பெரியவன் அப்படின்னு ஒரு செருக்கு, இந்த செருக்கோடு தவறு செய்து கொண்டே வரான்னு வச்சுக்கலாம். நான் ஊர்ல பெரியவன், நானும் பெரிய ஆளு, நான் என்ன செய்வேன், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருக்கான்னு வச்சுக்கலாம். செருக்கோடு தீயன செய்தவில்லை. நம்ம என்ன செய்யணும்னா பொறுமை அப்படிங்கிற ஒரு குணத்துல வென்று விட வேண்டும். இந்த திருவள்ளுவரை படிக்கும் போது எனக்கு நகைப்புதான் தோன்றுகிறது. ஏன்னா இன்றைய காலகட்டங்கள்ல இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு பொறுமை இருக்குமா அப்படிங்கிறது அது ஒரு நல்ல ஒரு குணம்தான். என்ன சொன்னாரு பாருங்க, எவ்வளவு செஞ்சாலும் சரி அமைதியா இருந்துக்க நல்லவன் சொல்றது போல ஒரு பொறுமை குணத்தால் நாம் வென்று விட வேண்டும். அப்படின்னா அந்த எவ்வளவு செருப்போட இருக்கக்கூடியவங்க மனம் நொந்து விடுவான் அப்படிங்கிறத இங்க நிறைவாக சொல்லுகிறார். அடுத்த குறள் 159வது குறள். நெறி அறியாதவருடைய, அதாவது துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தாருவாய் என்ன சொல்லிட்டு வரான் அப்படின்னா, நெறிய ஒருத்தனுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பேசக்கூடிய தவறான சொற்கள் தான் இருக்கும் இல்லையா, அந்த பேசக்கூடிய அந்த தவறான சொற்களை எல்லாம் பொறுத்துட்டு ஒருத்தர் இருக்கான்னு சொன்னா அவன் எப்படிப்பட்ட தூய்மை உடையவன் தெரியுமா, இறந்தாரோ இன்னா சொல் நோக்கியிருப்பவர், அதாவது துறவிகளை விட தூய்மையானவராக அவர் கருதப்படுவார். அறனில்லாத செயலை செய்யறவன் தான் நெறி அறியாதவன், அவன்தான் துறந்தாரின். துறந்தார்னா இந்த இடத்துல யார் அப்படின்னு சொன்னாக்கா துறவிகளை. துறந்தாரின் தூய்மையுடையர் அப்படின்னு, துறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா உலக வாழ்க்கையை துறந்தது. துறவிகளை விட தூய்மையானவர்கள் யார் என்று சொன்னால் இறந்தார்னா இன்னா சொல் நோக்கியிருப்போம். இன்னா அப்படிங்கிறது தவறான சொற்களை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கும், பொறுமையாக இருப்பவர் தான் அந்த துறவிகளை விட சிறந்தவர். 160. உண்ணாத நோற்பார் பெரியது, பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படிங்கிறார். திருவள்ளுவருக்கு அளவுக்கு ஒரு பொறுமை குணம் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய விஷயம்.
எப்படின்னா, இந்த தீய சொல்ல பேசினாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, அவனுடைய பெருமை எப்படிப்பட்டது என்று சொன்னார். எப்படி ஒருவர் உண்ணாமல் நோன்பு மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரியவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பெருமையுடையவர்கள் தானே. உண்ணாமல் நோன்பு நோற்று அமைதியாக இருப்பவர்கள் பொறுமையுடையவர்கள் அல்லது பெருமையுடையவர்கள். அந்த பெருமையை விட சிறப்பு வாய்ந்தவர் யார் அப்படின்னா, தீய சொற்களை பொறுத்துக் கொள்பவராம். அதான் உண்ணாது நோற்பார் பெரியர், அவரை விட பிறர் சொல்லும் இன்னா சொல் நோற்பாரின் பின் அப்படிங்கிறார். இன்னா சொல் கேட்டுக்கொண்டும் அமைதியா இருக்கின்றாரே அவர்கள் இவர்களுக்கு அடுத்ததுதான் பின் தான் அந்த பெரியார்கள் உண்ணாமல் நோன்பு நோக்கங்களே வருவார்கள். உரையுடனே பொறுமைக்கு இவ்வளவு பொறுமையா விளக்கம் கொடுத்திருக்கின்ற ஒருவர். எனவே நாமும் இந்தவரை பொறுமையோடு இருக்க அழைப்புள்ள முயற்சி செய்வோமாக. இதோட இந்த உரையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்திற்கு நிறைவு தெரிகிறது. அடுத்த அதிகாரம் ஊக்கமுடைமை என்று சொல்லக்கூடிய அதிகாரம். ஊக்கமுடைமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க தான் ஊக்கமுடைமை அப்படின்னாக்கா உங்களை நீங்க தான் மோட்டிவேட் பண்ணி, இன்னொருத்தர் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்றதை தாண்டி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு எக்ஸாமினேஷன்ஸ்லாம் படிக்கிறவங்க எல்லாருமே ஆட்டோ மோட்டிவேஷன் செஞ்சுக்கணும். இன்னொருத்தர் வந்து நம்மள கீ கொடுத்து படிங்க படிங்க நல்லா படிச்சுங்க லைஃப்ல அப்படி வரலாம் இப்படி வரலாம் சொல்லக்கூடாது. சொல்ற அளவுக்கு நாம் இல்லை இல்லையா. சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்காக படிக்கக்கூடியவர்கள் நீங்கள். எனவே உங்களுக்காக தான் இந்த அதிகாரம். ஊக்கமுறை என்ன செய்யலாம்? யாரோ சொல்றதை கேட்க வேண்டாம், ஆனா திருவள்ளுவர் சொல்றது கேட்கலாம் இல்லையா. சரி, திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? ஆட்டோ மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஆட்டோ மோட்டிவேஷன் தராரு, சில விஷயங்களை எக்ஸாம்பிள் காட்டுறாரு. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம தேர்வுக்கு நாம் தயாரை நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ளும். இந்த அதிகாரம் இடம்பெற்றுள்ள பால் பொருட்பால் அரசியலில் அதிகாரம் ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். விருப்பம், அதாவது நமக்கு எதன் மீதும் அது ஒரு விருப்பம் இருக்குனாக்கா அந்த எழுச்சி அந்த வினையை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த இடத்துலதான் அப்துல் கலாம் சொல்லக்கூடிய ஒரு கோட், தூங்கும் பொழுது வருவது கனவு அல்ல, உங்களை எது தூங்க விடாமல் செய்கிறதோ அதுதான் கனவு. கரெக்ட் இல்லையா? நம்ம வந்துட்டு தூங்கும் போது யோசிக்கணும், தூங்க போறோமே, ஐயோ நான் படிக்காம தூங்குறோமே அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் கனவு. இந்த நேரத்துல ஒரு 2 ஹவர் தூங்குற நேரத்துக்கு நான் படிச்சிருவேன், ஏதாவது ஒரு தலைப்பு படிச்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் உங்களுடைய லட்சியம், அதுதான் ஊக்கமுடைமை. ஊக்கம் அப்படிங்கிறது விருப்பம் எழுச்சி ஆகி எழுச்சியா நமக்குள்ள வந்து அது வந்துட்டு அந்த வினைக்கு ஊக்கத்தை கொடுக்கும், வினையை முடிப்பதற்கு வழியாக இருக்கிறது. சரி, முதல் குறள். உடையது எனப்படுவது ஊக்கம், அதிலார் உடையது உடையரோ நட்பு. ஊக்கம் தான் ஒருத்தருக்கு செல்வம். உடையது அப்படின்னு சொன்னாக்க செல்வம் அப்படின்னு பொருள். அந்த ஊக்கம் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் செல்வம் பெற்றிருந்தாலும் அது இல்லாததுதான், அது மற்றது, அது இல்லை. உடையது எனப்படுவது ஊக்கம். ஊக்கம் தான் ஒருவனுக்கு செல்வம். ஊக்கம் இல்லை என்று சொன்னால் அவன் வந்துட்டு என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அதான் பணம் காசெல்லாம் வச்சிருந்தாங்க, அவனுக்குள்ள வந்துட்டு அந்த ஊக்கமுடைமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த பணம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது. அதே ஊக்கம் இருக்கக்கூடியவன் எந்த நிலையில் இருந்தாலும் முன்னேறி போவான். குறள் எண் 592. உள்ளம் உடைமை உடைமை. உடைமை உடைமை 2 முறை அடிக்க வருகிறது. சொற்பொருள் உள்ளம் உடைமை உடைமை, பொருள் உடைமை, நில்லாது இங்கே ஒரு உடைமை, நில்லாது நீங்கி. அதாவது ஊக்கம் உடையவர்கள் தான் இழந்த உடைமைக்காக ஒருபோதும் வருத்தப்பட மாட்டாங்க. அதாவது எழுச்சி மிக்க மனம்தான் பொருள் சிறப்பு. எழுச்சி மிக்க மனம்தான் பொருள் சிறப்பா. உள்ளம் உடைமை. ஆனால் கண்ணில் பார்க்கும் பொருள் செல்வம் எல்லாம் சீக்கிரம் அழிஞ்சிடும். உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சி இருக்கு இல்லையா, அந்த மனம் இருக்கு இல்லையா, எழுச்சி மனம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு உடைமை. உள்ளத்தினுடைய உடைமைதான் உடைமை. இந்த பொருள் உடைமை வந்துட்டு நில்லாது. நீங்க பொருள் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறேன், பொருள் செல்வம் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாக்கா அது வந்துட்டு நில்லாது நீங்கி விடும் அப்படின்னு அதெல்லாம் காணாம போயிடும். எனவே அந்த அந்த திருக்குறள் வந்துட்டு சொற்பொருள் சொல் பின்வருநிலையணி, சொற்பொருள் இருக்குல்ல, சொல் பின்வருநிலையணிக்கு மட்டும் தரப்பட்டிருக்கு. சொல் பின்வருநிலையணி அப்படிங்கிறது சொல் திரும்ப திரும்ப வந்து பொருள்களை தருவது.
உடைமை என்ற சொல் இங்க உள்ளம் உடைமை, வலிமை உடைமை, பொருள் உடைமை அப்படிங்கிற வெவ்வேறு அர்த்தங்களை கொடுக்கின்றன. அது சொல். அடுத்த குறள் 593வது குறள். ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார், ஊக்கம் ஒருவன் தம் கைக்குடையார். அதாவது ஊக்கமுடையவர்கள் வந்துட்டு தாம் இழந்திருக்கக்கூடிய அந்த உடைமைகளுக்காக ஒருபோதும் வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா நாம பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உடைமைகள் தான் அழிஞ்சதே தவிர மீண்டும் பெறுவதற்கான அந்த ஊக்கத்தை வந்துட்டு நாம் ஒருபோதும் கைவிடல. ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவார். ஆக்கம் அப்படின்னு சொன்னாக்கா உற்பத்தி செய்த பொருள்கள் எல்லாம் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு துன்பப்பட மாட்டார்களாம். அல்லாவார் அப்படின்னாக்க துன்பப்பட மாட்டார்களாம். ஏன் அப்படின்னா ஊக்கம் ஒருவன் தம் கைக்குடையார். அந்த ஊக்கத்தை அவங்க கைவிடலையே, அது அழியலையே, அது அவங்க கிட்ட இருக்கு இல்லையா. எனவே அவர்கள் அழிந்து போன பொருளுக்காக அவர்கள் துன்பமடைய மாட்டார்களாம். குறள் 594. ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது கொஞ்சம் கூட அசைக்க முடியாத ஊக்கம் ஒருத்தன்ட்ட இருக்குன்னு வச்சாங்க, பயங்கர கான்பிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய வீட்டு முகவரியை தேடிட்டு செல்வம் வந்து சேரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும், அசைவிலா ஊக்கமுடையான் உழை அப்படின்னா அதான் அசைக்க முடியாத அளவிற்கு ஊக்கம் ஒருவன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவன் வீட்டு முகவரியை தேடிக்கிட்டு செல்வம் வந்து சேரும். அசைவிலா ஊக்கமுடைய உழை செல்வம் வந்து சேரும். குறள் 595. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், மாந்தரதும் உள்ளத்து அணையது உயர்வு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவிற்கு வந்துட்டு தாமரையும் உயர்ந்துட்டு வரும். தண்ணி மேல வந்துச்சுன்னா தாமரை மேல வரும், தண்ணீர் கீழே போயிடுச்சுனாக்கா தாமரையும் கீழே போயிடும். இது போல மனம் எந்த அளவுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை தேடிக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு மனுஷனுடைய உயர்வு இருக்கு. அவ்வளவுதான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு. எந்த அளவுக்கு நீங்க கான்பிடன்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களால வச்சுக்கணும். கான்பிடன்ஸ் குறைஞ்சது அப்படின்னு சொன்னா வெற்றி வாய்ப்பும் குறைந்தது. எனவே அந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய தாமரை போல நாம் நடந்து கொண்டே இருக்கிறது. வெள்ளத்தனைய மலர், இங்க எக்ஸாம்பிள் தான் கொடுக்கிறாரு. மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வு. 996. உள்ளுவதெல்லாம் உயர்வு. அதாங்க இது போன குறளுக்கு சொல்லும் போது என்ன சொல்றாங்க, தாமரை மலரை குறிப்பிடுகிறது. ஆனால் அந்த தாமரை மலர் தண்ணீர் இருக்கும்பொழுது அதனுடைய மேல்தான் இருக்கும், தண்ணீருக்கு மேல்தான் இருக்கும். கீழே சென்றாலும் தண்ணீருக்கு மேல்தான், மேலே இருந்தாலும் தண்ணீருக்கு மேல். அப்போ உயர்ந்த இடத்தில் தான் அது இருக்கின்றது. இதே வந்துட்டு அடுத்த குறள்ல பாருங்க எவ்வளவு ஒரு இன்னும் கொஞ்சம் மேல யோசிச்சு சொல்றாரு. உள்ளுவதெல்லாம் உயர்வு. எதை நினைச்சாலும் சரி இருக்கிறதுலே அதிகப்படியா உயர்ந்த இலக்கை தான் நாம் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். மனுஷன் வந்துட்டு உயர்ந்த இலக்கை தான் குறிக்கோளாக கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நோக்கி தான் முயல்கிற பொழுது அதை அடையாவிட்டாலும் அடைந்ததாகவே கருது. ஏன்னா அந்த இலக்கை நாம் அடையிறோமோ இல்லையோ, ஆனால் அடைந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்முடைய நினைவுகள் எல்லாம் உள்ளுவது எல்லாமே உயர்வு உடையதாக இருக்கு. பாஸ் பண்ணியே தீர்வோம் அப்படிங்கிற கான்பிடன்ஸோட தான் இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கூட மார்க் படிச்சுட்டே. குறள் 597. சிதைவிடத்து, அப்ப அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் அப்படிங்கிற குறள் அடுத்த குறள் 597வது குறள் ஓமையணிக்கு தரப்பட்டிருக்கு. சிதைவிடத்து ஒல்கார் உறவோ உதயந்தன் பட்டுப்பாடு ஒன்று. ஓமை அணி அப்படிங்கறத தாண்டி இதுல உருவக அணி எடுத்துக்கலாம். இங்க ஒரு ஓமை சொல் சிதைவிடத்து ஒல்கார் உதயந்தன் பட்டுப்பாடு ஒன்று கல்லிது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஓமை சொல் இல்லை, ஓமையும் உருவகமும் ஒன்றே என்பதை போல காட்டியிருக்கிறார். உருவக அணியில் அமைக்க எப்படி எண்ணிக்கையே இல்லாத அளவிற்கு அம்புகளாக ஒரு யானையே மறையும் அளவிற்கு நான் இந்த யானை தாக்கப்பட்டாலும் அந்த யானை என்ன செய்யுமா, கடைசி வரைக்கும் போராடி தன்னுடைய பெருமையை வந்துட்டு நிலைநிறுத்தும்.
பெருமையை நிலைநிறுத்துறது காரணம். அதுக்குள்ள எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதற்காக தளராம போரிட்டு வெற்றி பெறுவதற்கு ஊக்கமுடையவர்கள் சிதைவிடத்து ஒல்கார் அப்படின்றது அழிந்து போக மாட்டார்கள் அப்படின்னு உறவோர் வலிமுடையவர்கள் புதை அம்பில் புதைக்கப்பட்ட அம்பு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது தன்னுடைய நிலையிலிருந்து மாறுபடாமல் போராடிக்கொண்டே தன் பெருமை நிலைநாட்டும் களிறு அப்படின்னு சொல்றாரு. களிறு அப்படின்னா இந்த களிறு அப்போ இங்க வந்துட்டு ஊக்க உடைமைக்கு சொல்லப்பட்ட உயிரினம் எது, விலங்கு எது என்ற கேள்வி கூட இடம்பெறலாம். ஊக்கமுடைமைக்காக காட்டப்பட்ட விலங்கு எது அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டால் நமக்கு களிறு இங்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் களிறு அல்லது யானை அப்படிங்கிற சொல் கிட்டத்தட்ட 8 முறை முயன்று வந்திருக்கிறது திருக்குறளில். அதே போல இன்னொரு விலங்கு பாம்பு அப்படிங்கிற விலங்கு வந்து பாம்பு 3 முறை திருவள்ளுவர். இது முன்னாடி உள்ள வரக்கூடிய திருக்குறள் செய்திகள்ல வரக்கூடிய செய்தி, பொதுவான செய்திகள் இல்லையா. குறள் 598 உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. வள்ளியம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கு வள்ளல் தன்மை அப்படிங்கிறது. அந்த வள்ளியம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த 598வது குறள் பார்க்காம வந்துட்டோம். 598வது குறள் பாருங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் இன்னும் செருக்காமா. உள்ளம் இல்லாதவர் அப்படின்னா யாரை குறிப்பிடுகிறது? ஊக்கம் இல்லாதவர்களை குறிப்பிடுகிறது. ஊக்கம் உடையவர் தான் எப்படியும் தொடர்ந்து பொருள் ஈட்ட முடியும் இல்லையா. நிறைய ஊக்கம் இருந்துச்சுன்னா இந்த கான்பிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் சம்பாதிக்க முடியும். அப்படி சம்பாதிச்சாக்கா அவன் தான் என்ன செய்வானாக்கா அந்த பொருளை தரக்கூடிய வள்ளல் அப்படிங்கிற ஒரு பெருமைக்கு பெற முடியும். ஊக்கமே இல்லாதவன் வந்துட்டு இந்த வள்ளல் அப்படிங்கிற அந்த செருக்கு பெற முடியாது. வள்ளல் வள்ளியம் என்னும் செருக்கு அப்படின்னு கொடுக்காரு. அதாவது கொடை கொடுத்தலும் பெருமிதத்தினுடைய ஒரு பகுதி. கல்வி, வீரம், அப்புறமேட்டும் இசை, கொடை, இது எல்லாமே இந்த 4மே வந்துட்டு பெருமிதத்திற்கான ஒரு இடமும். அப்ப அந்த இடத்துல பெருமிதம் அப்படிங்கிற இந்த வள்ளல் தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்து இல்லையா. அந்த வள்ளல் தன்மையா ஒரு பெருமிதம் யாருக்கு, செருக்கு யாருக்கு இல்லை அப்படின்னா ஊக்கம் இல்லாதவனுக்கு கிடையாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லாதவனுக்கு அந்த வள்ளல் தன்மை, அதாவது சம்பாதிக்கக்கூடிய திறன் இல்லாம போயிடும், வள்ளல் அப்படிங்கிற பேர் கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்துக்கு வராங்க. அப்ப சுத்தி வளைச்சு பார்த்தோம்னா யாரெல்லாம் ஊக்கத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் பணக்காரர் ஆகிவிடலாம், கொடை வள்ளல்கள் ஆகிவிடலாம், பணம் சேரும். அடுத்த குறள் 599. பரியது பரி அது கூர்ங்கோட்டதாகினும் யானை வெறும் புலிதாக்குறின். அதாவது யானைக்கும் இந்த இடத்துல புலிக்கும் சண்டை வருது. யானை எவ்வளவுதான் வலிமையுடையதாக கூர்மையான கொம்புகளை உடையதாயும் அதேதான் பரியது அப்படின்னாக்க பயங்கர கூர்மையான கூர்ங்கோட்டது. பரி அப்படிங்கிறது அந்த யானை கொம்பு எவ்வளவுதான் கூர்மையாக இருந்தாலுமே கூட சின்ன புலியை கண்டு அஞ்சும். யானை வந்துட்டு புலியை பார்த்தாலும் பயந்துடும். ஏன்னா வெறும் புலி தாக்குறேன். சின்ன புலியை பார்த்து பயப்படுறதுக்கு எப்படின்னாக்கா இங்க வேற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. படை வலிமையை கொண்டு வெற்றி பெற முடியாது, மன வலிமை தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது. எவ்வளவுதான் பெரிய ஒரு யானை கூட்டமா இருந்தாலும் கூட தைரியம் இல்லைன்னு சொன்னா வெற்றி பெற முடியாது. இந்த விஷயத்த ஊக்கமுடைமைக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா என்னதான் நமக்கு வந்துட்டு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருந்தாலும் ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஜெயிக்க முடியாது. படை வலிமையை கொண்டு வெற்றி பெற முடியாது, மன வலிமை தான் வெற்றி பெறும் அப்படிங்கறது சொல்றது. யானையையும் புலியையும் வச்சு சொல்றாங்க. இந்த இடத்துல வெறும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தரப்பு அப்படின்னா சாதாரண சின்னது, சாதாரண புலிதானே அப்படிங்கிறது வச்சுக்கோம். அப்படி சாதாரண சின்ன சிறிய அளவு அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த வெறும் அப்படிங்கிறது என்ன அளபடுது அப்படின்னா செய்யுளிசை அளபடையில இது வரும். உகரம் அளவெடுக்கிறது. அகரமும் உகரமும் 3வது இடத்துல அளவெடுத்து தரிச்சு அப்படின்னு சொன்னா அது செய்யுளிசை அளபடை. இகரம் வந்துச்சுன்னாக்கா அது சொல்லிசை அளபடை. இதே உகரம் ஒரு 5, 6வது எழுத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது இன்னிசை அளபடை. இப்ப இந்த இடத்துல வந்து இது செய்யுளிசை அளபடையில இருக்கு. குறள் எண் 200. உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அதுலார் மருமக்கள் ஆதரவு. ஒருத்தருக்கு மனசுல எவ்வளவு எழுச்சி தோன்றுகிறதா, ஊக்கம்தான் ஒருவனுக்கு வலிமையை தரும்.
இந்த ஊக்கம் அப்படிங்கிற ஆற்றல் இல்லாதவர்கள் மரத்திற்கு இணையான, இந்த ஆற்றல் இல்லாதவர்கள் மனிதரில் இருந்து மாறுபட்ட மரமக்கள் ஆதலே வேறுகிறார். மரமக்கள் ஆதலே வேறு. எப்படி பிரிச்சுன்னா, உறவு ஒருவருக்கு உள்ளவருக்கு அது இல்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. அப்படி பிரிக்கும். மரமக்கள் ஆதலை வேறுன்னு இல்ல, மரம் மக்கள் ஆதலை வேறு அப்படிங்கிறது நம்ம பிரிச்சுக்கணும். திருவள்ளுவர் அந்த வெண்பாவிற்காக அப்படி அமைப்பிற்காக வேண்டி மரமக்கள் வார்த்தையா தெரிவித்தார். நாம பிரிச்சு பொருள் கொள்ள வேண்டும். இதோட வந்துட்டு ஊக்கம் அப்படிங்கிறது இந்த அதிகாரத்திற்கு நிறைவு பெறுகிறது. எனவே அடுத்தவர்கள் நமக்கு ஊக்கப்படுத்துவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்காமல் நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக் கொண்டு வருகின்ற எதிர்வரக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தியுள்ளோம். ஊக்கத்துடன் எல்லோரும் செயல். தொடர்ந்து அடுத்த அதிகாரம் விருந்தோம்பல். இது விருந்தோம்பல் ஏற்கனவே வந்துட்டு இன்மையில் உண்மை விருந்துறால் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்க. பொறுமையை விட இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையிலும் கொடுமை விருந்தோம்பலை தவிர்த்தல் அப்படிங்கிறது பார்த்தோம். ஆனால் விருந்தோம்பலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இங்க ஒரு அதிகாரத்தையே கொடுத்திருக்காங்க. நாடி வருகிற புதியவர்களை வந்து வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து காத்தல் தான் விருந்தோம்பல் செய்தி. அதிகாரத்தினுடைய விளக்கம் பாருங்க. அறத்துப்பாலுக்கு இல்லறவியல்ல குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல். வேளாண்மை அப்படிங்கிற ஒரு சொல்றது இல்லையா? வேளாண்மைக்கா விவசாயம் பண்றது உதவுதல் அப்படிங்கிறது வார்த்தையை நீங்க பொருள் கொள்ள. வேளாண்மை பொருள் கொடுக்க அப்படின்னு இந்த குறளை கொடுத்து வேளாண்மை பொருள் கொடுக்க விவசாயம் எழுதுற உதவி செய்வதற்கு பேர் தான் வேளாண்மை. ஏன்னா விருந்தோம்பல் அதிகாரத்துல வருகின்றாங்க. இல்லறம் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, புதுசா வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்று உதவுவதற்கு தான் நம்ம வந்து இந்த இல்வாழ்வு வாழ்வு. இருந்து ஓம்பி அப்படின்னாக்கா வர்றவர்களை பார்த்து அவர்களை கவனித்துக் கொள்வது. இருந்து ஓம்பி இல்வாழ்வது எல்லாம், இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் எதற்குனாக்கா விருந்து ஓம்பி வேளாண்மை. விருந்து ஓம்பினாக்கா வருகின்ற விருந்தினர்களை நாம் பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாம் இந்த இல்வாழ்க்கை வாழ அப்படின்னு சொன்னால் சுயநலத்திற்காக நாம் வாழக்கூடாது. அவ்வளவு. குறள் 82. விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்றம். சாவா மருந்து அப்படின்னு சொன்னா ஒருவர் இறந்து விடாமல் காக்கக்கூடிய மருந்து என்று இருந்தாலும் கூட அது நமக்கு நம்முடைய உயிரை காப்பாற்றிடுமே அப்படின்னு சொல்லி தனியா சாப்பிடக்கூடாதான். உயிரிழப்பை நீக்கக்கூடிய உயரிய மருந்தாக இருந்தாலும் விருந்தினரை விட்டுட்டு தனியா சாப்பிடுறாங்க. பாருங்க, நாம் எவ்வளவுதான் இறந்து போகக்கூடிய நிலையில் இருந்தாலும் பிறருக்கு கொடுத்துதான் நாமும் உயிர் வாழ. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல. 83. வருவிருந்து வைகளும் தூண்டுவான் வாழ்க்கை பருவந்து வாழ்ப்படுத்த. இடவிடாமல் ஒருத்தன் விருந்து பாராட்டிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாமே வாழ்க்கை, அவனுக்கு வறுமை அப்படிங்கிற நோய் வந்து அழிவு கொடுக்காதான். ஒரு இடத்துல நாம கேள்விப்பட்டிருக்கோம், தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் அப்படிங்கிறது நமக்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு அப்புறம் அதிகமா இருந்தாதான் தான தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது நாமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ இடைவிடாமல் விருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கலாமே, உனக்கு இந்த வறுமை அப்படிங்கிற நோய் வந்து அழிவை தராது அப்படிங்கிற. அது வந்து வாழ்படுதல் இன்று அப்படிங்கிற. சார் எந்நேரமும் வந்துட்டு நம்ம தானம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் அழிந்து விடும் அப்படிங்கிறது இல்லையா? அது அழியாமல் அது பெருகிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. குறள் 84. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஊம்புவான். யார் ஒருத்தன் முகமலர விருந்தினரை வரவேற்று காத்து அப்படி இல்லத்துல இருக்கானோ அவனுக்கு வந்துட்டு அந்த செல்வம் அப்படிங்கிற தெய்வம் குடிக்கொண்டே இருக்குமா என் நேரமும் அப்படி. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஊம்புவான். இங்க அகனமர்ந்து செய்யாள் உரையும் அப்படின்னு என்ன? சாமி. எந்த சாமி அப்படின்னா பணம் தரக்கூடிய கடவுள். அந்த கடவுளானது அவன் வீட்டில் குடிக்கொண்டு இருக்குமா? எப்படி இருக்கு அவன் வீட்டுல? முகம் மலர்ந்து நல்விருந்து ஓம்புவானுடைய வீட்டுக்கு முகம் மலர்ந்து முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான்.
யார் ஒருத்தன் அப்படி கொடுக்கின்றானோ அவன் வீட்டில் செல்வம் என்ற கடவுள் வீட்டில் குடிகொண்டிருக்கும். குறள் எண் 85. வித்தும் இடல் வேண்டும் சொல்வோம் விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். அதாவது விருந்தின் காரணமாக நம் விருந்து செய்து மிகுந்ததை அதை உண்டோனுடைய நிலம் உதையின்றி விளையும். இப்படி எல்லாம் சொல்றாரு. வித்தும் இடல் வேண்டும் சொல்வோம், இதையும் தரணுமா போடணுமா அப்படின்னு கேக்குற விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம். யார் ஒருத்தன் வந்துட்டு நிறைய அதிகப்படியான விருந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு வந்துட்டு விதையே இல்லாமல் விளையுமோ அப்படின்னு என்ன அர்த்தம்? கஷ்டப்படாம அவனுக்கு பணம் சேரும் பொருள் வந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் விருந்தோம்பல் செய்து கொண்டே இருப்போம். 86. செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல் வருந்து நல் விருந்து நல் விருந்து மானத்தம். என்ன அப்படின்னாக்கா, செல்லும் விருந்தினர்கள் எல்லாம் வழி அனுப்பிச்சு அடுத்தது வரக்கூடிய விருந்தினர் எதிர்நோக்கி எவன் ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் எப்படிப்பட்டவனா தேவர்களுக்கு அமுதம் போன்றவராக வானத்தவருக்கு. செல்விருந்து ஓம்பி அப்படின்னு வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை பாதுகாத்து அவர்களை வழி அனுப்பிவிட்டு வருவிருந்து பார்த்திருப்பான். அடுத்த ஒரு நல்விருந்து வர கொடுப்பதற்காக அடுத்த விருந்தாளர்கள் வரட்டும் என்று காத்திருக்கின்றானே அவன் எப்படிப்பட்டவனாமா? நல்விருந்து வானத்தவருக்கு, வானத்திலே இருக்கக்கூடிய தேவர்களுக்கே அமுதம் போன்றவனாக அவன் இருப்பான். அப்புறம் எப்படி அவனுக்கு செல்லும் குறையும் இல்லையா? குறைவே குறையாது. அடுத்தது பாருங்க, மோப்பக்குழையும் குறள் 87. இணை துணை என்பது ஒன்று இல்லை. இணைத்துணை என்பது ஒன்றில்லை. விருந்தின் துணை துணை வேள்வி பயன். அது விருந்து கொடுக்கறதுனால நமக்கு ஒரு பயனை வந்துட்டு அளவிட முடியாது. இவ்வளவு நம்ம விருந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அளவிட முடியாது. தாங்கள் மேற்கொள்ளும் விருந்தோம்பலில் எந்த அளவு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார் இன்பம் கிடைக்கும் அவர்கள். இணைத்துணை என்பது ஒன்று இல்லை. விருந்தின் துணை துணை வேள்வி பயன். வேள்வி பயன் என்ன அப்படின்னா, விருந்து கொடுத்ததன் மூலமாக நாம் பெற்ற பயன். அந்த பயனுக்கு வந்துட்டு அளவே இல்லாமல் இந்த இடத்துல நாம இன்பம் மட்டும்தான் அடைய முடியும். சிலருக்கு சமைச்சு கொடுக்கறதுல சந்தோஷம் நினைச்சு பார்க்கணும். காரணம் வந்துட்டு அவர்கள் தான் சாப்பிடுறவங்களோ இல்லையோ அடுத்தவர்களுக்கு சமைச்சு கொடுத்து அதுல ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. அது அவர்களுக்கு இன்பம். அது இவ்வளவு நாம் சமைச்சு கொடுத்தோமே அப்படின்னு அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதுதான் இங்க சொல்லுவார், விருந்து போற்றாக தரப்படும் பயனை அந்த அளவை வந்துட்டு அளவிட முடியாது. ஏன்னா அவங்க மேற்கொண்ட அந்த விருந்தோம்பல எந்த அளவுக்கு தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு இன்பம் பயன். அதனால இந்த விருந்துக்கு இவ்வளவு அளவு அப்படின்னு சொல்லி அளவை சொல்லிட முடியாது. குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். அதாவது இந்த விருந்தினர்களை வரவேற்று போற்றக்கூடிய அந்த அன்பு இல்லாத பொழுது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள வழியிலாம் தவிப்பார். முடிஞ்சு போச்சா? பரிந்தோம்பி பற்றற்றேன் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படார். யாராவது ஒருத்தர் வந்துட்டு விருந்தை வரவேற்று போற்றுகிற அன்பு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அதற்கே வழி இல்லாம தவித்துக் கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்னன்னா, ஒரு விருந்து வைத்தோம் அல்லது விருந்தினர்களை காப்பாற்றுகிறோம், விருந்தினர்களை நாம் உபசரிக்கிறோம் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி அதுதான். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எனவே விருந்தினர்களை நாம் உபசரிக்க வேண்டும். அடுத்த குறள் எண் 81. உடைமையுள் இன்மை விருந்தோம் ஓம்பா மடமை மடவார்கண். பொருளாவது ஒரு செல்வந்தர் வந்துட்டு இடத்துல கூட அவங்களுக்கும் வறுமை இருக்கு. அது விருந்தினரை போற்றி நடக்காத அறிவில்லாமைதான். இத்தகைய செயல் வந்து மடையவர்களுக்கு உடையது, மடவார்க்கு உண்டு. பணக்காரர்களுக்கு கூட ஒரு ஒரு ஏழ்மை தன்மை இருக்கு அப்படின்னா அது என்ன அப்படின்னா வறுமை உண்டு. அது என்ன அப்படின்னா விருந்தினரை போற்றி நடக்காத அறிவில்லா. அது வந்து அவர்களுடைய வறுமைக்கு. நிறைய பணம் வச்சிருக்கான், பணம் பொருள்லாம் வச்சிருக்கான், யாருக்குமே கொடுக்கலன்னாக்கா அவன் ஏழைக்கு சமம். கொடுக்கறது இல்ல கொடுக்கறதுனால பணக்காரன்.
யாருக்குமே கொடுக்காம வச்சுக்கிட்டே இருந்தானாக்கா அவன் ஏழை தானே, அவன் யாருக்குமே தரல. அப்ப எப்படி அவன் வந்து பணக்காரன் நம்ம சொல்ல முடியும்? அப்ப அவனை வந்து சொல்லவே முடியாது. அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? வறுமை. அவன்கிட்ட எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு பேரு வறுமை தான். அது வந்துட்டு மடமை, மடத்தனம். மடவார்க்கே உரியது. எவ்வளவுதான் பணக்காரன் இருந்தாலும் அவன் அறிவில்லாதவன். மடமை குணம் உடையவன். குறள் எண் 90. நல்ல குறள். மோப்ப குழையும் அனிச்சம், முகம் தெரிந்து மோப்பு குழையும் விருப்பு. அனிச்சம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா? என்ன அப்படின்னா, அனிச்ச மலருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதை நுகர்ந்து பார்த்த அளவிலேயே வாடிடும். மோர்ந்து பார்க்க, மோந்து பார்க்கும் சொல்லுமே, நுகர்ந்து பார்த்தது. அந்த அனிச்ச மலர் நுகர்ந்து பார்த்தாலே வாடிடும், அவ்வளவு மென்மையாகும். ஆனால் விருந்தினர்களோ முகம் மாறுபட்டு பார்த்த அளவிலேயே வருத்துது. அந்த அளவு விருந்தினர் மனம். வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய முகத்தை பார்த்த உடனேயே அவர்கள் தெரிந்து கொள்ளுவார்கள். நாம் முகம் சுளித்தோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அறிந்து கொள்வார்கள், தெரிந்துவிடும். ஏன் என்று சொன்னால் விருந்தினர்கள் அவ்வளவு மென்மையுடையவர்கள். அப்போ விருந்தினர்களை எதனோடு வள்ளுவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால் அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார். அனிச்ச மலருக்கு என்ன அவ்வளவு சிறப்பு அப்படின்னா, நுகர்ந்த மாத்திரத்தை வாடி. எனவே அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார். அப்போ இந்த குறள் கொஞ்சம் முக்கியமான குறளா இருக்கா? விருந்தோம்பலை அனிச்ச மலரோடு ஒப்பிடுகிறார். அனிச்ச மலர் அப்படிங்கிற வார்த்தை நீங்க அனிச்சம் திருக்குறளில் இடம்பெற்ற பூக்கள் எத்தனை அப்படின்னா 2 பூக்கள் தான். அதுல ஒன்று அனிச்ச மலர், மற்றொன்று குவளை. குவளை மலர்கள் வரும், அது வரும்போது 2 மலர்கள் இடம்பெறுகின்ற திருக்குறளில் ஒன்று அனிச்ச மலர், மற்றொன்று குவளை மலர். இந்த அனிச்ச மலர் அப்படிங்கிற அனிச்சம் என்ற வார்த்தை திருவள்ளுவர் 4 இடங்களில் பயன்படுத்தினார். திருக்குறள் மொத்தம் 4 இடங்கள்ல அவர் பயன்படுத்தி. சரி, அடுத்த குறள் அதிகாரத்துலாம். இப்ப இந்த குறள் பார்த்ததுக்கு பிறகு, இந்த அதிகாரம் பார்த்த பிறகு நீங்க என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு விருந்தினர்களை வர வைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏழ்மையிலே அடைவீர்கள். எனவே விருந்தினர்களை வர வைத்து நாம் பணக்காரர்கள் ஆகிவிடலாம். சரியா? சரி, தொடர்ந்து விருந்து உபசரிப்பு செய்யும். அதுக்கு அடுத்த அதிகாரம் பார்க்கின்றோம். அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொன்னாங்க அறக்கருத்துக்களை வலியுறுத்துதல். என்ன? நல்ல வழியில நடக்கிறதானே அறம். அந்த அறத்தை நாமும் பின்பற்ற அப்படிங்கிறதுதான் அரண் வலியுறுத்தல். இது எல்லாருக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணலாம், நாம என்ன பண்றோம் அது அப்படிங்கிறது இந்த இடத்துல மிக முக்கியமா இருக்கு. குறள் 31. இது அறத்துப்பால் பாயிரவியல்ல அதிகாரம் வந்து அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரம். குறள் 31 அப்படின்னாக்கா 3வது அதிகாரம், 4வது அதிகாரம். அதிகாரம் 4, அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனும். இப்ப மரத்தினூங்கு அப்படின்றது திருக்குறள்ல ஈனும் அறத்தினூங்கு அப்படிங்கிறது சேர்த்து எழுதும். ஈனும் அறத்தினூங்குன்னு ஆயிடும். சீர்பிரிச்சு அறத்தினூங்குன்னு பிரிச்சுக்கணும். அறத்தினூங்கு அப்படிங்கிற வார்த்தையில ஒரு சின்ன ஒரு குழப்பம் பாருங்க. அறத்தினூங்கு அப்படின்னு சொல்லும் போது, அறத்தினூங்குன்னு சொல்லும் போதுதான் அது அளவடையில இருக்கு. நீங்க அறத்தின் ஊங்கு அப்படிங்கிறத அறத்தின் கூட்டல் ஊங்கு அப்படின்னு, அது அறத்துக்குரிய ஒரு முடிச்சொல்ல. எனவே அதை அப்படியே படித்துக் கொள்ள வேண்டும். அது வந்துட்டு இன்னிசை அளவடைக்கு வருது. அடுத்த குறளையும் அந்த முதல் வார்த்தையா இருக்கு, அறத்தின் அங்கேயும். சரி, சிறப்பினும் செல்வமும் எனும் அறத்தினூங்கு. அது கொஞ்சம் நீட்டி வாசிக்கும். அறத்தினூங்கு ஆக்கம் எவனும் ஏற்பு. நமக்கு சிறப்பை தருவது, செல்வத்தை தருவது எல்லாமே அறம். சிறப்பினும் செல்வமும் எனக்கு சிறப்பை தருவதும் செல்வத்தை தருவதும் அறம் தான். அந்த அறத்தை விட உயிருக்கு மேலான பயனளிக்கும் ஆக்கம் அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது, வேற ஒன்று இல்லை. அப்படிங்க முதல்ல வந்து ஊக்கத்தை பத்தி படிச்சோம். ஊக்கம் செல்வத்தை கொடுக்கும். இங்க அதே ஊக்கத்தை சொல்றது, ஊக்கத்தை கொடுக்காம இங்க அரணை கொடுக்கின்றார் திருவள்ளுவர். அறம் சார்ந்த செயல்களில் தான் நாம் ஊக்கத்தோடு இருக்கிறோம். அப்போ அந்த அறம் இருந்தால்தான் அதுதான் சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும். அதான் சிறப்பு ஈனும் செல்வமும் அறத்தினூங்கு ஆக்கும். அறத்தோடு நாம் செயலை செய்ய வேண்டும். குறள் 32. அறத்தினூங்கு ஆக்கம் இல்லை, அதனை மறத்தலினூங்கு இல்லை கேடு. இதேதான் நன்மை தருவதிலும் அறத்திற்கு மேலானது எதுவும் இல்லை.
அறத்தை மறந்தோம் அப்படின்னு சொன்னா அதை விட கேடு தர்றதும் எதுவும் கிடையாது, அதற்கு இணையானது எதுவும் கிடையாது. அறம் சார்ந்த செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது நன்மை உண்டாகும். அதற்கு இணையாக அறமல்லாத செயல்களை செய்தால் அதை விட கேடு தருவதும் எதுவும் இல்லை, அதற்கு இணையானதும் எதுவும் இல்லை. எப்படி அறத்திற்கு இணையானது எதுவுமே இல்லை, அது போல அதனை மறத்தல் அப்படிங்கிறது அறத்தை மறத்தலுக்கு இணையான கேடு தரக்கூடியதும் வேற எதுவும் இல்லை. ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செய்யும் அப்படின்னாக்கா, நமக்கு வாய்ப்பு நேருகின்ற பொழுதெல்லாம் விட்டுவிடாமல் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நல்ல செயல்களை செய்யும். அதான் சொல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செய்யும். எந்த செயல்கள் எல்லாம் எவ்வளவு நேரம் செய்கின்றோம், எப்படியெல்லாம் செய்கின்றோம், எல்லாவற்றிலுமே ஓயாமல் நாம் நல்ல அறத்தோடு அந்த செயல்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும். வாய்ப்பு நேருகின்ற போதெல்லாம் சொல்லும் வகையான் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அரவினை ஓவாது. அரவினைனாக்கா அறச்செயல்களை விடாமல் செய்து கொண்டே இருக்கும். இயன்ற அளவுக்கு ஓவாதே செல்லும் வாய், செல்லும் வாய்னாக்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாம் செய்யும், எல்லாவற்றிலும் நமக்கு அறத்தை செய்யும். 34 மனத்துக்கண் மாசிலன் ஆகு அனைத்து அரண் ஆகுலும் இருக்கிற. இது நீங்க கேள்விப்பட்ட கொள்ளுங்க. குற்றங்கள் எல்லாம் நீங்க தூய்மையான மனதுடன் இருத்தல் தான் எல்லா அறங்களுக்கும் இணையான அறம். மற்ற புறச்செயல்கள் எல்லாம் சும்மா வெளி வேஷம் அப்படின்னு. மனத்துக்கண் மாசிலன், மனசளவுல ஒருத்தன் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். மாசிலன் ஆதல், மாசு குற்றம் இல்லாதவனாக இருத்தல், அதுதான் அனைத்திற்கும் அறம். மீதி எல்லாம் ஆகல நீர பிற அப்படிங்கிறதுல சும்மா வெளிவேஷம், வெளியில நல்லவர்களை கொண்டு நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம், அது வெளிவேஷம், அது தேவை. மனசுல நீ எப்ப இருக்கோ அதுதான் வைக்கும். 35 அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சும் நான்கும் இழுக்காறு என்றுதான். இப்போ அறத்திற்குரிய 4 கருத்துக்கள் என்னன்னாக்கா, அழுக்காறு. அழுக்காறுனா என்ன? பொறாமை குணம், மனதில் ஏற்படக்கூடிய அந்த பொறாமை குணத்திற்கு பேர் தான் அழுக்காறு. அவா என்பது ஆசை, வெகுளினாக்க கோபம், சினம், இன்னாச்சொல் அப்படின்னா கடுமையான தீய சொற்கள். இந்த 4ஐயும் நீக்கி நடப்பதுதான் அறம். இழுக்காது இயன்றது அறம். இழுக்கா என்றது, இந்த 4ம் இழுக்கா என்றது. இழுக்கா அப்படின்னு சொன்னா என்ன? அழுக்கா இருக்கு ஆப்போசிட். அழுக்காம பொறாமை. அதாவது அறநல்ல சொற்களுக்கு எதிர் சொல்லானது இழுக்காது. ஒழுக்கம் இழுக்குன்னு வந்துச்சு இல்லையா, அதே போல மனதில் எழக்கூடிய அந்த பொறாமை, ஆசை, சினம், கடும் சொற்கள், இந்த 4ஐயும் நீக்கி நடப்பதுதான் அறமாகும். அதான் மனத்துக்கண் அழுக்காறு அவாவிக்குள் சொன்னாலும் இழுக்கா. 36 அன்று அறிவாம் என்னாது அறஞ்சே மற்றது ஒன்றுங்கால் போன்ற துணை. என்ன அப்படின்னா, நம்ம கடைசியில பிற்காலங்கள்ல அறம் செய்து பொழைச்சுக்கலாம், விட்டுறலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்படி வாழ்வின் இறுதியில் அறம் செய்தால் போதும் என்று நினைக்க வேண்டும். உயிர் உடலை விட்டு பிரிகையில் உறுதியாக இருப்பது அறம்தான் அப்படிங்கிறது. அதாவது அறிவாம் என்னாது நாடு பிற்காலங்கள்ல பார்த்துக் கொள்ளலாம், அப்போ அறம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இல்லாம ஒன்றுங்கால் பொன்றாத்தனை இல்ல, இன்றைய காலத்தில் நீங்கள் அறச்செயல் செய்ய முடியாது. நீங்கள் சிறு வயதில் செய்யக்கூடிய அந்த அறச்செயல்கள் தான் உங்களுக்கு கடைசி காலங்களில் துணையாக நிற்கும். எனவே இப்போதிருந்து அறம் செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அடுத்த குறள் 37 அறத்தாறு இது என வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது இப்ப 2 விஷயத்த சொல்றேன். அறத்தாறு இது என வேண்டாம். சிவிகை அப்படின்னாக்கா பல்லக்கு எடுத்துக்கிட்டு போற. சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இப்போ இங்க அரண் வலியுறுத்தலுக்கு ஒரு விஷயம் சொல்றாரு. ஒருத்தர் பல்லக்க சுமந்துட்டு போனா உள்ள ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான். இப்ப 2 பேர் இந்த இடத்துல இல்லையா? இப்ப 2 பேர்ல உள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் வந்துட்டு நல்ல சந்தோஷமா உட்கார்ந்து தரான் அப்படின்னாக்கா அவன் அற பயனினால் திரைக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். அவன் தொழில் செஞ்சிருக்கான், அதனால அவன் உள்ள உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா தூக்கிட்டு போறவன் கெட்டது செய்யறானா அப்படின்னா இல்ல. இங்க 2 விஷயமும் வந்துட்டு அவர்களுடைய வினை பயனை தவிர இது தவறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற. பல்லக்கை சுமப்பவன் அறப்பயனால் துன்பத்தை தாங்குகிறான் இல்ல, அவன் செய்த ஏதோ ஒரு அறம் காரணமாக அவன் துன்பத்தை தூக்கிட்டு இருக்கான்.
அதுக்காக பல்லக்கில் செல்பவன் வந்துட்டு அறப்பயனால் தான் இன்பத்தில் திளைக்கிறான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரிங்களா? அவன் உள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால அவன் அறம் செய்திருக்கான், எனவே அவன் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற பொருள் கிடையாது. அதுதான் வந்து அறத்தான் அறத்தாறு இது என வேண்டாம் நம்ம முடிவு பண்ண சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான். பல்லக்கு தூக்கிட்டு போறவங்க அவன் வந்து துன்பத்துல இருக்கான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவர்கள் செய்த வினையினுடைய ஒரு பயன்தான் அது இருக்கிறது, வேற ஒன்றும் துன்பத்துக்கு கிடையாது. 38வது குறள். வீழ் நாள் படாமை நன்று ஆற்றின் அகுருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒருத்தன் ஒரு நாளும் நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தா பிறவாமையாகிய பெரு நிலையை அடையலாம். மீண்டும் பிறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தன் வீடு பேர் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அடுத்த ஒரு பிறப்பு என்பது இல்லையா. ஒவ்வொரு பிறப்பும் இழிகுணம் என்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்து நாம் என்னவாக பிறக்கின்றோமோ அது ஒரு இழிவான ஒரு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மீண்டும் பிறவாமைதான் ஒரு நல்ல மோட்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் எந்த ஒரு உயிரினமாகவோ அது எந்த ஒரு மனித பிறவியாகவும் நாம் பிறக்காமல் இருப்பதுதான் மோட்ச நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்கள் செய்தால் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வீழ்நாள் படாமை நன்றாற்று அது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படிங்கிறார். மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு பெருநிலையை அடைத்து விடக்கூடிய கல்லாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னா அவர் செய்த அறச்செயல்கள் தான். எப்ப செய்தது? பிறப்பு முதல் இறப்பு வரை செய்த அறச்செயல் அவரை மீண்டும் பிறவாமை தடுத்து. ஒரு சின்ன ஒரு இது கூட நான் கேள்விப்பட்டேன். இங்க இருந்து நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் எல்லாம் செஞ்சோம்னாக்கா நரகத்துல போயிட்டு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க போல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு யாரோ போட்டுருந்தாங்க ஒரு இதுல நம்ம வேற எங்கேயோ செய்த கஷ்டத்துக்கு தான் துன்பத்துக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எழுதுனாங்க தெரியல. நேரத்துல சரியாகவும் குறளை 39. அறத்தான் வருவதே என்பும் மற்றெல்லாம் புறத்த புகழும் இடம். என்ன நல்ல செயல்களாகி அறத்தால் தோன்றும் இன்பம் தான் நமக்கு. நல்ல செயல்கள் மூலமாக அறம் தோன்றும். அந்த இன்பம் தான் அறமற்ற செயல்களால் விளைவிக்கும் புகழும் உண்மையானவை இல்லை. அவை துன்பத்தின் நிகழ்ச்சியை தான் தரக்கூடியதாக. அறத்தால் வருவதே இன்பம், அறம் செய்து வருவதுதான் இன்பம் தவிர மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. மற்ற எல்லாம் சும்மா, அதெல்லாம் புகழ் கிடையாது, அது இன்பமும் கிடையாது. நல்ல செயல்களை செய்வோம், அது மூலமா நம்ம கிடைக்கிறதா உண்மையான சந்தோஷம். 40. நன்கு ஆராய்ந்து அறிக. அதாவது செயல் போல தோறும் அரணை, செயற்பாலதோறும் அரணை, ஒருவருக்கு உயர்பாலதோறும் வழி. நல்ல செயல்கள் நல்ல ஆராய்ஞ்சு செய்யத்தக்கதுதான் அறச்செயல். அப்படி நல்ல ஆராய்ச்சி இல்லாம நாம பாட்டுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா, செய்யத்தகாதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாக்கா வழி தரும் செயலாக அது மாறி செயற்பாலதோறும் அரணை, உயர்பாலம். இவ்வளவு வந்து பார்த்து கவனமாக செய்கிறோம், அதுதான் சிறப்பை தரும். கண்மூடித்தனமாக எந்த செயலும் செய்திருக்க கூடாது. நாம் அறச்செயல் செய்யணும் நினைத்துக் கொண்டு அதை செய்திருக்க கூடாது. இந்த அறம் அறிவு. அடுத்த அதிகாரத்துக்கு ஈகை என்று சொல்லக்கூடிய அதிகாரம். ஈகை ஈகை என்பது கொடுத்து வருவது. அடுத்தது கொடுத்தல் ஈகை. எப்படி எல்லாம் ஈகை வரும், எந்த மாதிரியா தருவது ஈகை அப்படின்னா, நமக்கு வந்துட்டு மீண்டும் நமக்கு ஒரு ஏதாவது எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணம் இருக்கு இல்லையா, அந்த உள்ளம் இருக்கு இல்லையா, அதுதான் ஈகை. சரி, இது வந்துட்டு அறத்துப்பாலில் இல்லறவியலில் குறளை 221. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறை எதிர்ப்பை இருக்கும். அதாவது ஏழைகளுக்கு நாம் தருவதுதான் ஈகை. பலமுடையவர்களுக்கு தர்றது வந்து எத்தனை எதிர்பார்ப்பு உள்நோக்கமா வச்சுக்கிட்டு கொடுக்கிறது. எனவே குறி எதிர்ப்பை நேர்ப்பது. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை அப்படின்னா பின்னால் எதுவும் ஒன்றை ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டு செய்யக்கூடியது அப்படின்னாக்க ஏழைகளுக்கு தான் நாம் தர்மம் செய்வோம், இல்லாதவர்களுக்கு தான் கொடுப்பது. அதற்கு பேர் தான்
ஈகை. குறள் எண் 222. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் எனினும் ஈதலே. அதாவது நன்மை தருவதாக இருந்தாலும் கூட பிறரிடத்துல இருந்து பொருளை பெறுவது தீது, விண்ணுலகம் இல்லை என்றாலும் ஈதலே நன்றாமா. பிறரிடம் இருந்து பொருளை பெறுவது தீது அப்படிங்கிறது. நன்மை தருவதா இருந்தாலுமே அடுத்தவங்க இருந்து போய் நம்ம எதிர்பார்த்திருக்கிறோம். மேல சொல்லும்போது என்ன சொல்றது, ஏழை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது போல கொடுத்துச்சு. அதான் நன்மை கிடைச்சாலும் பிறர் தரக்கூடிய நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. உலகமே இந்த மானமே இல்லைன்னாலும் கூட ஈதல் நன்று. உலகம் இல்லைனிலும் ஈதலே நின்று. ஆனாலும் என்ன செய்யணுமா, கொடுக்கறதுக்கு தான் செய்யணுமே தவிர வாங்கக்கூடிய செயலை செய்யக்கூடாது. மானமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ கொடுக்கறது வெளியே பாரு, வாங்குற வேலையை செய்ய கொடுக்கறது தான் முக்கியம். குறள் எண் 220. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் புலனுடையவன் கண்ணே உள்ள. ஒருவருக்கு ஏற்பட்ட வறுமையை பற்றி கூறாம் அவருடைய நிலையை அறிஞ்சு உதவுதல் தான் ஒரு நல்ல குலத்து பிறந்தாருடைய. ஒருத்தருக்கு ஏற்பட்ட என்ன கடுமையான துன்பம் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். அவருடைய நிலையை நாமளே பார்த்து கொண்டு அந்த துன்பம் எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சு, இந்த கேள்வி எல்லாம் கேட்காங்க. என்னால முடிஞ்சதுச்சுனாக்கா உன்னால முடிந்தால் உதவி செய். அது உன்னுடைய நல்ல குலத்தினுடைய தன்மையை குறிக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அவர்களிடத்தில் துன்பத்தை பற்றி விசாரிக்கலாம். உன்னால் முடிந்தால் கொடுத்து விடும். அப்படி கொடுத்தால் நீ நல்ல குலத்தில் பிறந்தது. அதான் சொல்ல வர்றாரு. ஈதல் புலனுடையான் கணிவுள்ள. யாருக்கும் இந்த விசாரிச்சுக்கலாம் இருக்க மாட்டாங்க, உடனடியாக கொடுப்பார்கள். நல்ல குலத்தில். அடுத்த குறள் 21. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் தானும் அளவு. அதாவது வறுமை ஒருத்தன் துன்பம் அடைஞ்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த வறுமை அவனுடைய வறுமை மாறி முகம் மலர்கிற வரைக்கும் கொடையாளர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. தனக்கு ஏற்பட்ட அந்த இன்னாமை கொடை செய்ய முடியாம துன்பமானதாகும். கொடையாளர் அவங்க துன்பம் தீர்ற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஆனா அவர்களுக்கே ஒரு துன்பம் என்ன அப்படின்னு சொன்னா, அவருடைய முகம் எப்படி மாறும் என்று சொன்னால், ஐயோ என்னால கொடுக்க முடியலையே அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்குரிய துன்பம். கொடை கொடுப்பவர்களுக்கு ஒரு துன்பம்னா, என்னால கொடுக்க முடியலையேன்னு வருத்தம் அடைவது தான் அவர்களுடைய துன்பமாக இருக்குமா. கொடை கொடுப்பவர்கள் சிறந்தவர்கள். இன்னாது இன்முகம் எதுகை மூனையெல்லாம் கொஞ்சம் பத்தே வரணும். இன்னாது இரக்கம் இறந்தவர் எல்லாருக்கும். 225. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசி மாற்றுவார் ஆற்றின் பின். என்ன ஆற்றுவார் உண்ணாமல் நோன்பிருந்து தன்னுடைய பக்தியை கடைபிடிப்பதை விட சரியா பசித்தவர்களுடைய பசியை தீர்ப்பதுதான் பசி பொறுத்தலின் ஆற்றலுக்கு மேலான ஆற்றலாம். பாருங்க, நாம உண்ணாமல் நான் நோன்பு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றதை விட எவனாவது ஒருத்தன் பசியோட இருப்பான்ல, அவனுடைய பசியை போக்கிட்டேன்னா இந்த உண்ணாமல் நோன்பு இருப்பதை விட சிறந்தது. அதான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றின் பின். அடுத்தது ஆற்றார் அழிவசித்து இருத்தல் ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. இது ஒரு நல்லது. என்ன அப்படின்னா, ஏழைகளை அழிக்கக்கூடிய பசியை தீர்த்தல் தான் பொருள் வச்சிருக்கவன் தன்னுடைய பொருளை உள்ளாக பாதுகாத்திருக்கான ஒரு வழியாகுமா. நான் பொருளை பாதுகாத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றதை விட நான் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னேன். அதுவே நான் பொருளை பாதுகாக்கிற வழி. என்ன ஆயிடுச்சு, இப்ப நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளின் மூலமாக இன்னொருத்தருடைய பசியை நாம் போக்கிவிட்டோம். எனவே நம்மிடத்துல செல்வம் இருக்கிறது, எனக்கு இன்னொரு செல்வம் நான் இன்னொருத்தர் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது ஆயிடுச்சா. அப்போ அவருடைய பசியை ஆக்கிவிட்டால் அதுவே செல்வத்தை பாதுகாக்கும் வழி. எனவே நான் கொடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவருடைய பசியை போக்கி செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளும். குறள் 227. பாத்து ஊன், அதான் பாத்தூன் மரி மரி அப்படின்னு சொல்லி சேவை தெரிகிறது. அறியாமனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அறிது. என்ன அப்படின்னா, தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய உணவை பகிர்ந்து உண்ணுபவர்களுக்கு பசி அப்படிங்கிற நோய் துன்பம் வராது. பாத்தூன் மரி அப்படின்னா துன்பம், மரி அப்படின்னா துன்பம். அவனை பசி என்னும் தீப்பிணி. பாத்தூன் மரி பகுத்து உண்ணுதல், தனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணுதல், பகிர்ந்து அளித்தல் தான் மரி அப்படிங்கிற ஊன் மரி.
அப்படின்னா 3 பகிர்ந்தளித்தல், அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல். அவனுக்கு அந்த பசிங்கிற ஒரு துன்பம், நோய் அவனை சேராது. யார் ஒருத்தர் அடுத்தவர்களுக்கு தனக்கு கிடைச்ச உணவு அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான், அவனுக்கு பசிங்கிறது இருக்காது. குறள் எண் 228. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தம்முடைய வைத்திழக்கும் வன்கண் அவன். அர்த்தம் பாருங்க. ஒருத்தர் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அடுத்தவங்களுக்கு, அதனால வந்துட்டு நிறைய இன்பத்தை அவர் உண்டாகும். இந்த அறியாத, இத கொடுக்கறதுனால ஒரு இன்பம் இருக்குங்கிற அறியாத அந்த கல் நெஞ்சத்தவர்கள், இந்த கல் நெஞ்சக்காரங்க என்ன செய்வான் தெரியுமா, அவன் பத்திரப்படுத்தி வச்சிருக்கான் மாதிரி அந்த பணம் பொருள் எல்லாமே, அதை கல்வர்கள் இடத்திலேயே அதனை இழக்கிறார். எவன் ஒருவன் பொருளை அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொண்டு வைத்திருக்கிறானோ அந்த பணத்தை, அந்த பொருளை கல்வர்கள் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அதான் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள். ஈத்துவக்கும் இன்பம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதால் ஏற்படக்கூடிய இன்பத்துக்கு பேர் தான் ஈத்துவக்கும் இன்பம். யார் அறிய மாட்டார்கள் அப்படின்னாக்கா அந்த கல் நெஞ்சக்காரர்கள் அறிந்து கொள்ள மாட்டார். அறியார்கள் நம்முடைய வைத்திழக்கும் வைத்து இழக்கும். இந்த கல் நெஞ்சக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா பத்திரப்படுத்தி வச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, அதை வந்து கல்வர்கள் இடத்திலே அதனை இழந்து விடுவார்கள். அதனால பாதுகாத்து வைக்காதீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லி. 221. இரத்தலின் இன்னாது மற்ற நிரப்பிய தானே தன்னை இதுவும் பாருங்க, பிறருக்கு கொடுக்காமல் சேமித்து வைத்து அப்படியே ஒரு செல்வந்தராயிரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் மட்டுமே தனிச்சு ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயல் எப்படிப்பட்டது தெரியுமா, பிச்சை எடுத்தலினுமே கூடியது. இரத்தலின் இன்னாது மண். பிச்சை எடுத்தலை விட மிக கொடுமையான விஷயம் எது அப்படின்னா, தானே தம்மில் தன்னைத்தானே தானாக சேர்த்து வச்சுக்கோங்க, யாருக்குமே தராங்க, தனக்கு தானே சேர்த்து வச்சு சேமித்து வச்சு சாப்பிடுறாங்க, அவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு சமமாக சாடப்படுகிறான். அடுத்த குறள் 230வது குறள். சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை. இடத்துல நீங்க இனிததுவும் அப்படின்னு தான் பிரிக்கணுமே தவிர இனிது அதுவும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டீங்கன்னா இனிது அது இனிததுவும் அப்படின்னு வரும். இனிததுவும் அப்படின்றது வந்து சரியான சொல். ஏன்னா அப்படி வரும்போதுதான் அது இன்னிசை அளபடி சொல்லாது. இனிததுங்கிறது கரெக்ட், இன்னிசை அளபடி. இதை நீங்க பிரிச்சு இனிது அதுவும் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டீங்கன்னாக்கா அது அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்ன செய்யுள் சொல் பிரித்திருந்தால் அர்த்தம் மாறிவிடும், அளபடை மாறும். சொல் பிரிக்காமல் நீங்க இப்ப எப்படி பார்த்துட்டு இருக்கீங்களோ அப்படியே இருந்துச்சுன்னாக்கா அது இன்னிசை அளபடை. சரி, ஒரு குறளின் பொருள் தான். சாவை விட கூடியது எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும். கொடையாளர் வறுமையை உற்றோருக்கு கொடை செய்ய முடியாத போது சாவே இனியதாக தோன்றும். ஒரு கொடையாளனுக்கு இதை விட உயர்த்தி சொல்லவே முடியாது. கொடை கொடுப்பவர்களுக்கு என்னால் கொடை கொடுக்க முடியவில்லையே என்று வருந்தக்கூடிய நிலை எதுக்கு சாவே இனியது என்று தோன்றும். சாதலின் இன்னாதது இல்லை இனிததும் ஈதல் ஏயா கிடை. தனக்கு கொடுக்க முடியலையேங்கிற ஒரு துன்பம் சித்தரலாமே அப்படின்னு தோணுமா.